10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளுக்குமான திருப்புதலும் இந்த அலகுல இருக்கக்கூடிய சில முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களையும் இந்த தொகுப்புல பார்க்கலாம். மொத்தம் 9 பயிற்சிகள் இந்த அலகுல உண்டு. முதல் பயிற்சி 2.1ல எதை பற்றி கொடுத்துருக்குதுன்னா யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றமானது a = bq + r, 0 ≤ r r மாடுலஸ் b அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் a என்பது வகுபடும் எண், b என்பது வகுக்கும் எண், q என்பது ஈவையும் r என்பது மீதியையும் குறிப்பிடும். மீதியானது எப்பொழுதும் 0 அல்லது 0 விட அதிகமாகவும் வகுக்கும் எண்ணை விட குறைவாகவும் தான் மீதியின் மதிப்பு இருக்கும். வகுக்கும் எண்ணை காட்டிலும் வகுபடக்கூடிய எண் அதிகமாக தான் இருக்கும். அந்த நிபந்தனையை தான் a < bன்னு கொடுத்துருக்குறாங்க. மேக்சிமம் இந்த ஏரியாவில் நம்ம என்ன பார்ப்போம்னா யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி மீப்போவா கணக்கிடுவதற்கான கணக்குகளை படிப்போம். அடுத்து 2.2வது பயிற்சி அடிப்படை எண்ணியல் தேற்றம். அந்த அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி மீப்போவா கணக்கிடுவதான கணக்குகளை பார்ப்போம். அடிப்படை எண்ணியல் தேற்றம்ங்கிறது என்னன்னா ஒன்றை தவிர மற்ற அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கல் பலனாக காரணிப்படுத்த முடியும். ஒன்றை தவிர மற்ற அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கல் பலனாக காரணிப்படுத்த முடியும். மேலும் இந்த காரணிப்படுத்துதலானது ஒரே முறையில் அமையும். இன்னும் சுருக்கமாக சொல்லலாம்னா ஒவ்வொரு பகு எண்ணும் பகா எண்களின் பெருக்கல் பலனாக பிரிக்கப்படலாம் என்ற கருத்தை தான் அடிப்படை எண்ணியல் தேற்றமானது வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு பகா எண்ணையும் பகு எண்களின் பெருக்கல் பலனாக ஒவ்வொரு பகு எண்ணையும் பகா எண்களின் பெருக்கல் பலனாக பிரிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை அடிப்படை எண்ணியல் தேற்றம் சொல்லுது. இதை பயன்படுத்தி மீப்போவா கணக்கிடுவதான கணக்குகள் இந்த பயிற்சியில் படிப்போம். அடுத்து 2.3ல மட்டு எண் கணிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. மட்டு எண் கணிதத்திற்கு உண்டான நிபந்தனை a கான்கரன்ஸ் கிளாஸ் 3 கோடு போட்டிருந்ததுன்னா a கான்கரன்ஸ் b அப்படின்னு படிப்போம். மட்டு எண் இதற்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா பியை இடது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா a - b ஆனது எண்ணால் வகுபடும், எண்ணால் மீதியின்றி வகுபடும். அப்போ மீதி மதிப்பு என்னவா இருக்குன்னா 0 இருக்கும். a - b ஆனது எண்ணால் வகுபடும். இந்த மட்டு எண் கணிதத்தை பயன்படுத்தி கணக்குகளை இந்த பயிற்சியில் படிப்போம். 2.4 தொடர் வரிசைகளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர் வரிசைகள் அப்படின்னா மெய்யெண்களின் தொடர் வரிசை என்பது இயல் எண்களின் மீது வரையறுக்கப்பட்ட ஒரு மெய்யெண் மதிப்புகளை பெறும் சார்பாகும். இன்னும் முக்கியமாக ஒரு பாயிண்ட்னா எல்லா தொடர் வரிசையுமே சார்புகளே ஆகும். எல்லா தொடர் வரிசைகளும் சார்புகளே ஆகும். ஆனால் எல்லா சார்புகளும் தொடர் வரிசைகளாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தொடர் வரிசையானது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். எனவே அனைத்து சார்புகளுமே தொடர் வரிசையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை பயன்படுத்தி இருக்கக்கூடிய கணக்குகள் இந்த பயிற்சியில் படிப்போம். 2.5 கூட்டுத்தொடர் வரிசை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. கூட்டுத்தொடர் வரிசையை ஏபின்னு குறிப்பிடுவோம். அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், சிம்பிளாக ஏபின்னு எழுதிப்போம். அதனுடைய சுருக்கமாக இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவமானது a, a + d, a + 2d, a + 3d, எக்ஸட்ரா. முதல் உறுப்பை T1ன்னும் இரண்டாவது உறுப்பை T2ன்னும் ஒரு தொடர் வரிசை அப்படின்னாவே அதில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு T1, அடுத்து T2, T3, T4ன்னு குறிப்பிடுவோம். இதில் DAங்கிறது முதல் உறுப்பை குறிப்பிடும். D என்பது T2 - T1 இரு அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை தான் D ஆனது குறிப்பிடும். பொது வித்தியாசம் T2 - T1, T3 - T2, T4 - T3 அனைத்து மதிப்புகளுமே சமமாக இருந்தது அப்படின்னா தான் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகவே இருக்கும். அடுத்து எண்ணாவது உறுப்பு அப்படின்னாவே Tn. முதல் உறுப்புனா T1, இரண்டாவது உறுப்புனா T2, மூன்றாவது உறுப்புனா T3. எண்ணாவது உறுப்பு என்பது Tnன்னு கொடுப்போம். Tn என்பது a + n - 1 × d. இதில் a என்பது முதல் உறுப்பு, d என்பது பொது வித்தியாசம், n என்பது உறுப்புகளின் எண்ணிக்கை. ஒரு தொடர் வரிசையில் கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பு தெரிஞ்சது, முதல் உறுப்பு பொது வித்தியாசம் இறுதி உறுப்பு தெரிஞ்சது அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியலைன்னா அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை n = l - a / d + 1.
இறுதி உறுப்பு தெரிஞ்சதுன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் n கணக்கிடுவதற்கான நிபந்தனை L-a/d + 1. அடுத்த பயிற்சி 2.6 தொடர்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசைக்கு அடுத்து தொடர்கள் அப்படின்னாவே கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் ஒவ்வொரு அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையில ப்ளஸ் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் கணக்கிடுவதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இறுதி உறுப்பு தெரியாம ஒரு தொடர் வரிசையானது அமைஞ்சது அப்படின்னா அங்க கூடுதல் கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரம் Sn = n/2 × 2a + n - 1 × d. ஒருவேளை கூட்டுத்தொடர் வரிசையின் இறுதி உறுப்பு தெரிஞ்சது அப்படின்னா, முதல் உறுப்பு இறுதி உறுப்பு n எத்தனை உறுப்புகள்னு தெரிஞ்சது அப்படின்னா Sn கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை n/2 × a + l. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கூடுதல் கணக்கிடுவதை பற்றி 2.6வது பயிற்சியில் படிப்போம். 2.7ல் பெருக்குத்தொடர் வரிசை ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷனை சுருக்கமாக ஜிபின்னு எழுதுவோம். அதனுடைய பொது வடிவம், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் பொது வடிவமானது a, ar, ar², ar⁻3 எக்ஸெட்ரா. கூட்டுத்தொடர் வரிசையில் சொன்னது போல தான் பெருக்குத்தொடர் வரிசையாக இருந்தாலும் ஒரு தொடர் வரிசைனாவே முதல் உறுப்பு T1, இரண்டாவது உறுப்பு T2, மூன்றாவது உறுப்பு T3, நான்காவது உறுப்பு T4 அப்படியே கொடுப்போம். இதில் a என்பது முதல் உறுப்பை குறிப்பிடும், r என்பது பொது விகிதம், இரு அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையேயான பொது விகிதம் T2/T1, T3/T2, T4/T3 அப்படிங்கிறது பொது விகிதமாக ஆரோட மதிப்பு இருக்கும். முதல் உறுப்பு பொது விகிதம் எத்தனை உறுப்புகள்னு தெரிஞ்சதுன்னா என்னாவது உறுப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனை Tn = ar⁻n-1. Tn = ar⁻n-1. இது பெருக்குத்தொடர் வரிசை. அதே பெருக்குத்தொடர் வரிசையில் கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் பார்த்தோம். பெருக்குத்தொடர் வரிசையில் கூடுதல் கணக்கிடுவதற்கான சூத்திரம். இதில் முக்கியமான 2 நிபந்தனைகள் என்னன்னா, பொது விகிதம் ஆரோட மதிப்பானது நாட் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா 2 ஃபார்முலா படிப்போம். ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா ஒரு ஃபார்முலா உண்டு. ஆரோட மதிப்பு நாட் ஈக்குவல் டு 1ன்னா 1 விட அதிகமாக இருக்கும் அல்லது 1 விட குறைவாக இருக்கும். அப்போ ஆரோட மதிப்பு 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா Sn = a × r⁻n - r-1. ஆரை முதல்ல குறிப்பிடலாம். r <1. யாரோட மதிப்பானது 1 விட குறைவாக இருந்தது அப்படின்னா கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை Sn = a × 1 - r⁻n/1 - r. பொது விகிதம் ஆரின் மதிப்பு 1க்கு சமமாக இருந்ததுன்னா பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் கணக்கிடுவதற்கான நிபந்தனை Sn = na. Sn = na. அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். முன்னாடி கொடுத்திருந்தது ஒரு முடிவுறு தொடர். என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சூத்திரத்தை பயன்படுத்திக்குவோம். முடிவுறா தொடராக இருந்ததுன்னா S∞ a/1 - r. a/1 - r. இந்த இடத்துல r என்பது -1க்கும் +1க்கும் இடைப்பட்ட ஒரு மதிப்பாக தான் இருக்கும். -1 <r <1 இருக்கும். இதை பயன்படுத்தி 2.8வது பயிற்சியில் பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதலுக்கான படிக்கிறோம். அடுத்து 2.9. 2.9 என்பது சிறப்பு தொடர்களை பற்றி கொடுத்துருக்கும். சிறப்பு தொடர்களில் ஒரு 4 தொடர்கள் நாம் பார்ப்போம். இதில் முதல் சூத்திரமாக முதல் n இயல் எண்களின் கூடுதல். Sn 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் வர தொடர்ச்சியாக இருந்ததுன்னா கூடுதல் கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரம் n × n+1 / 2. அடுத்து முதல் n ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். ஒற்றைப்படை எண்ணாக இருந்ததுன்னா 1 + 3 + 5 + 7 + 9ன்னு ஒற்றைப்படை எண்ணாக இருந்ததுன்னா அதனோட இறுதி உறுப்பு என்னவா இருக்கும்? 2n - 1 தான் இருக்கும். அப்படி ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான சூத்திரமானது n². முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்கள்ங்கிறப்ப 1² + 2² + 3² அப் டு எண்ணாவது உறுப்பு n² வரைக்கும் இருந்தது அப்படின்னா சூத்திரமானது n × n+1 பெருக்கல் 2n + 1/6. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். கணங்களின் கூடுதல்னா
3 முறை பெருக்கிப்போம் கன மதிப்பு அப்படின்னாவே. இப்போ 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n கியூப் என்னாவது உறுப்பு வரை கியூப் பண்ணிட்டோம்னா அதற்கு உண்டான சூத்திரமானது n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். அடுத்ததா இந்த அலகில் வரக்கூடிய, அதாவது இரண்டாவது அலகில் வரக்கூடிய இயரில் கேட்டிருக்கக்கூடிய சில முக்கிய 2 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள். இயரில் கேட்டிருக்கிறதும் பிடிஏ கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய சில வினாக்களை தான் இங்கே கொடுத்துருக்குறோம். 2 மதிப்பெண் வினாக்கள்னு பார்க்குறப்ப 2.1வது பயிற்சி 2,7, 2.2ல் 2, 4, 9, 2.4வது பயிற்சியில் 5, 2.5ல் 4, 5, 6, 7, 8, 10, 2.6வது பயிற்சியில் 9, 2.7ல் 4, 2.8ல் 7, 2.9ல் 1வது கணக்கில் 6வது சப்டிவிஷன். எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 2, 9, 2.10, 10வது எடுத்துக்காட்டு 15, 16, 26, 41. 5 மதிப்பெண் வினாக்களில் கேட்டிருக்கக்கூடிய கணக்குன்னு பார்த்துட்டோம்னா பயிற்சி 2.2ல் 5, 2.5ல் 11, 12, 2.7ல் 10, 2.8ல் 10, 2.9ல் 6, 7. எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 2.6, 2.13, 2.28, 36, 38, 39, 51 ஆகிய கணக்குகள் எல்லாமே இயரில் மற்றும் பிடிஏ கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள். இந்த மாடலில் வரக்கூடிய மற்ற கணக்கையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். நன்றி.